இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தீர் பகுதிக்கு செல்லுகிறார். புறையின மக்கள் வாழுகின்ற அந்த பகுதிக்கு சென்று ஒரு வீட்டிற்குள் செல்லுகிறார். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்பது போல அவர் இருக்கிறார். ஆனால் அதை தெரிந்து கொண்டு ஒரு பெண், பெனிசிய குலத்தை சார்ந்த ஒரு பெண், தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, அவளை குணப்படுத்தும் என்று சொல்லி வருகிறார். முதலில் இயேசு அந்த பெண்ணை நாய்க்கு போடக்கூடாது, உணவுகளை எடுத்து உரிமை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், மீதமானது மேசையிலிருந்து கீழே விழுகிறதை நாய்கள் உண்ணும், அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். இயேசுவிடம் உரிமை பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். இஸ்ரேல் மக்கள் உரிமை பிள்ளைகள், தேர்ந்தெடுத்த மக்கள். ஆனால் மேசையிலிருந்து கீழே விழுகின்ற உணவு நாய் உண்ணலாமே? இந்த வார்த்தைகளிலே நாம் காண்பது என்ன? அந்த மகரிடம் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அனைத்தையும் விட மிகுந்த தாட்சி என்ற உணர்வு. நம்முடைய ஜபங்களிலே எப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை மிகச் சிறந்தோங்குகிறது, நம்முடைய வலுவின்மையில் அவருடைய வல்லமை சிறந்தோங்குகிறது. முழுமையான தாட்சி உணர்வு. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார், தாட்சி உணர்வை பார்க்கிறார். நீர் இப்படி சொன்னதால் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார், உன்னுடைய மகள் குணமாகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோமோ, மையத்தை கடவுள் மீது வைக்கிறோமோ, கடவுளை சார்ந்து இருக்கிறோமோ, நாம் ஒன்றுமில்லை, அற்ப படைப்புகள் என்று உணர்கிறோமோ, நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் நாம் இருக்க முழுமையாக நம்மை கையளிக்கிறோமோ, அப்பொழுது முழுமையாக கடவுளுடைய வல்லமை இறங்குகிறது. உம்முடைய வலுவின்மையில்தான் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும் இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பவுரடியாரை சந்திக்கும் பொழுது அவருக்கு உணர்த்திய அற்புதமான கருத்து என்ன? இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு இகழ்ச்சி, இவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிராக இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது 12 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 12:9 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தரும் அருள் ஒன்றே உங்களுக்கு போதும். அப்படி என்றால் என்ன பொருள்? விடுதலை பயண நூலிலே வாசிப்பதை போல செங்கடல் ஒரு பக்கம், இராணுவம் ஒரு பக்கம் துரத்துகிறது இஸ்ரேல் மக்களிடம். மோயிசன் வழியாக கடவுள் என்ன சொல்லுகிறார்? அமைதியாக இருந்து. விடுதலை பயண நூல் 14:14. அமைதியாக இருந்து ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை பாருங்கள். 13-14 வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையில உலக துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? Surrender at the feet of Jesus. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பேரிரக்க மிகுந்தவரே, உம்மை நாடி நம்பிக்கையோடு வருகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நீர் தங்கி இருந்து அதிசயங்களை புரிய விரும்புகிறீர். உமக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் இருந்தால் ஒழிய, எங்களுக்குள்ளே நீர் தங்கினால் ஒழிய, அன்பு கடவுளே, உம்முடைய வல்லமை எங்களில் சிறந்து விளங்குவதில்லை. நாய் என்று அழைக்கப்பட்ட போதிலும் கூட கனானேய பெண், அந்த பெனிசிய குலத்தை சார்ந்த பெண், அந்த வார்த்தைகளை கண்டும் கூட மிகுந்த தாட்சியோடு ஆண்டவரே என்று அழைக்கிறாரே. அப்படிப்பட்ட நம்பிக்கை, வைராக்கியமான தாட்சி உணர்வு எங்களிலும் வளர எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.